இந்த ஆட்சியில் தான் பாதுகாப்பே இல்லையே. ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா அடிச்சுக்கிறான். என்ன செய்வது என்றே தெரியல. தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால், அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசாமிகள் தான் செயல்படுறாங்க. அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயிலாக சொல்ற, போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று, போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க. இதை நான் 3 ஆண்டுக்கு முந்தைய சொன்னேன். இத அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை.